ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் வந்துகிட்டே இருக்குது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலில் அந்த எண்டுக்கு வந்தாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு நேற்று வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்றதுல ஒரு டாஸ்க் தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு 8ஓட முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க் 8 வந்துட்டு ஒரு பயங்கரமான பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு, பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படின்னா, இந்த டாஸ்க் கோடில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்களே, அது எவ்வளோ நேரன்றது கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளோ நேரம் நின்னீங்கன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, மொத்தமாக லாஸ்ட்டாக வந்துட்டு நின்னீங்கன்னா வெளியே போனீங்கன்னா 9 பாயிண்ட் அந்த மாதிரி கணக்கு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு கார் டாஸ்க் வந்தது. அதில் வந்துட்டு சாண்ட்ராக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி ஆகி கீழே விழுந்திருக்காங்க. உள்ளேருந்து யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. அது விஜே பார்வதின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள செம்ம சண்டை நடந்திருக்கு. ஏன்னா பேசி தான் வெளியே அனுப்புற மாதிரி ஒரு கேம் வந்திருக்கும் போல இருக்குது. அதில் வந்து சாண்ட்ரா வந்துட்டு கமருதீன் வந்துட்டு சில வார்த்தைகள், கமருதீன் வந்து காமருதீன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதாகவும், இவர் வந்து அதுக்கு பதிலாக பேசினாரா இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டார்ட் பண்ணாரான்னு தெரியல. பேர்ட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதாக வந்துட்டு ஒரு தகவல் வருது. இவர் சும்மாவே வந்து இது தேவையில்லாமல் பண்ணுவார். அதுதான் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட். அதை பண்ணக்கூடாது. அதை தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு பண்ணுறார், எல்லை மீறி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சாரி வந்து கேட்குறாரு. வார்த்தைகளை வந்து கொட்டிட்டோன்னா அள்ள முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா எத்தனை சாரி கேட்டாலும் சொன்னது தான், ரிஜிஸ்டர் தான். அதை தான் விஜய் போகிறது அன்றைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இங்கே எல்லாமே ரிஜிஸ்டர் செய்யப்படுதுன்னு. அதுக்கு ஒரு டென்ஷனாக இருப்பார். அப்போது இவ்வளோ நாள் நீ பண்ணதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேட்டிருப்பார். நடிப்பு இல்லை, நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகுது. அதனால் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லாத வார்த்தையை சொன்னதாக வந்துட்டு இங்கே வந்து பரப்புகிற டைமில் வந்து நம்ம அப்போ வார்த்தை எவ்வளோ கரெக்டாக விடணும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் வந்து கொஞ்சம் கோல் விட்டுருக்காரு போல இருக்குது. அதில் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது போல இருக்குது. அவர் வந்து வார்த்தைகள் விட்டுருப்பார் போல இருக்குது. இது பெரிய சண்டையாக இருக்குன்ற மாதிரி தகவல் வருது. ஸோ அதோட முடிக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நேரமாக போதும். டிக்கெட் ஃபைனல் 8 வந்துட்டு ரொம்ப நேரம் போதும் வந்து தகவல் வருது. 7 வந்துட்டு ஜிகே டாஸ்க்கு, அதில் வந்து நம்ம அரோரா தான் வின் பண்ண தான் வந்து தகவல் வந்துச்சு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே அவருக்கு வந்துட்டு 7.5 பின்னாடியே துரத்திட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸு, பார்வதி கூட அந்த விளையாடும்போது பேசின விஷயங்கள் இருந்தாலும் சரி, ட்ரிகர் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த 2 ஃபிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி பண்ண விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களும் வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து விஜய் பார்வதி கிட்ட பேசுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி தான் எங்களுக்கும் தோணுது, எங்களுக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு வரும். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு ஓட்டு இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்குமே வந்து ஓட்ஸ் வந்து கம்மியானதாக வந்து தகவல் வருது. அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாமல் அண்ணா விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக ஓட்டு இல்லை, சரிங்களா. 5th பிளேஸில் தான் இருக்கார். போன வாட்டி அதே மாதிரி தான் கனியும் இருந்தாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். இந்த வாரத்தை வந்து கமருதீன் கடக்க போகிறாரான்றதே பெரிய டவுட்டாக இருக்குது. அது வேறு ஒரு பக்கம் வந்து கமருதீன் எவிக்ஷன்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி தான் அப்டேட் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இதுதான் எப்பயுமே வந்து நாவடக்கம் முக்கியன்றதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த சீசனில் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம கற்றுக்கணும், ரைட்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.